வித்யா? சார், அருண் விஷயத்துல நாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம் சார். அத பத்தி சொல்லன்னு தான் கூப்பிட்டேன். நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? ஃப்ரீதா வித்யா, சொல்லுங்க. அந்த கார்மெண்ட்ஸ் வேலையை விட்டுன்னு அருண் கிட்ட நாங்க சொல்லிட்டோம் சார். என்ன வித்யா திடீர்னு? அந்த ரஞ்சிதாவும் அங்கதான் சார் ஒர்க் பண்றா. அதுலயும் இப்ப மேனேஜர் போஸ்ட் வர போயிட்டால, அதனால இப்ப ஓவரா ஆடிட்டு இருக்கா சார். ரஞ்சிதாவை அருண் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கணும் தான் வீட்டை விட்டு அவளை அனுப்பணும். ஆனா அவங்க தினமும் ஆபீஸ்ல பாத்துக்கிட்டா அவனால அவளை மறக்கவே முடியாது சார். அவ ஏதாவது செஞ்சு அருணை தான் கண்ட்ரோல்ல வச்சுக்க பாப்பா. அதனாலதான் சார் இந்த முடிவை எடுத்தோம். ரொம்ப நல்ல முடிவு வித்யா. அருணை தைரியமா நீங்க வேலையை விட்டு வர சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை நான் பார்த்து கொடுத்துட்டேன். அப்படியே அருணுக்கும் ஒரு நல்ல வேலைனால ஏற்பாடு பண்ண முடியாதா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல வித்யா. சார், அதுக்கு முன்னால அவ அங்க இருந்து ரிலீவ் ஆகணுமே. அதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு சார். என்ன பிரச்சனை? சொல்லுங்க வித்யா. அருண் அவன் ஆபீஸ்ல நிறைய லோன் வாங்கியிருக்கான் சார். அதை செட்டில் பண்ணாதான் அவனால வெளியில வர முடியும். அப்போ எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல சார், அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம். கல்பனாவுடைய நகையை பேங்க்ல அடமான வச்சு பணம் வாங்க போறோம் சார். அப்பா இப்பதான் நகை எடுத்துட்டு கிளம்பி போனாரு. அது சரி வித்யா, அப்புறம் அப்பா நகையெல்லாம் எந்த பேங்க்ல அடமானம் வைக்க போறான்னு சொன்னீனா நாங்க பேசி பாப்போம்ல. அப்பாக்கு வி பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. ஏற்கனவே அம்மா நகையை அதுல அடமானம் வச்சிருக்கோம். தெரிஞ்ச இடத்துல போயிடலான்னு அப்பா சொல்லிட்டாரு. ஓகே வித்யா, நான் மீட் பண்ண வேண்டிய ஆள் வந்திருக்காரு. நான் உன்னை அப்புறமா கூப்பிட்டுமா? பணத்தை செட்டில் பண்ணிட்டு சீக்கிரம் அருணை வேலையை விட்டு வர சொல்லுங்க. அருண் வேலைக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ சார், நான் வச்சிடுறேன். ஓகே வித்யா. அந்த வேலை உனக்கு வேணாம்பா, அதை விட்டுரு. அருண், ஒரு நிமிஷம். நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். என்கிட்ட 20 பவுண்ட் நகை இருக்கு. இத வித்தோ அடமான வச்சோ அந்த பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுங்க. அருண், உங்ககிட்ட பேசணும். கேபின் வரைக்கும் வரீங்களா? ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க. ஒரு மெயில் டைப் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க அருண், உட்காருங்க. அருண், இந்த ஏபிஜேங்கிற ஒரு துபாய் கம்பெனி கொட்டேஷன் கேட்டு மெயில் அனுப்பியிருக்காங்க. அதை நான் அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அவங்களோட தேவை என்னங்கறத பார்த்துட்டு இமீடியட்டா ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணிடுங்க. இல்ல ரஞ்சிதா, அந்த வேலையை நீங்க சந்தோஷ் கிட்ட கொடுத்துருங்க. ஏன், உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன அருண், அதை நீங்களே செஞ்சிடலாமே. இல்ல ரஞ்சிதா, என்னோட வேலையை நான் ரிசைன் பண்றேன்.